இன்விசிபிள் மேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து என் பேரை எடுத்துட்டாங்க. ஏன்னு விசாரிக்க போனா நான் ஒரு ஆளே இல்லைன்னு நம்ப சொல்றாங்க. நான் எப்படி நம்புறது? சோ மிஸ்டர் கமிஷனர், ஆர்டிஎக்ஸ் வாங்க சூப்பர்மேன்லாம் தேவையில்லை. என்ன மாதிரி காமன் இன்விசிபிள் மேனே போதுமானது. இன்டர்நெட்டுக்கு போய் பாம்னு சர்ச் போடுங்க. 100 வெப்சைட்ல பாம் எப்படி பண்றதுன்னு படம் போட்டு காட்டுவான். So don't ask me how, ask me why. சரி, அதை விடுங்க. இன்னும் ஒரு பூச்சி பாக்கி இருக்கு. சுட்டு தள்ளுங்க. 4 முடிஞ்சதா கணக்கு வச்சுக்கிறேன். இந்த 4 பேரு மட்டும் ஏன்? இந்தியா முழுக்க வேற எத்தனை தீவிரவாதிகள் இருக்காங்களே, அவங்கள நீ என்ன பண்ண போற? சீட்டு குலுக்கி போட்ட இந்த 4 தான் முதல்ல வந்துச்சு. அப்துல்லாவை நாங்க கொல்லலனா நீ ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொல்ல போறன்னு சொல்றியா? அந்த ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் சாகிறத நீங்க தடுக்க முடியாது. இவனை வெளியே விட்டு பாருங்க, லட்சம் பேரை கொல்லுவான். நான் கேட்கறது ஒரு உயிர், இவன் கேட்கறது லட்சம் உயிர். கம்பேர் பண்ணி பாருங்க. இட்ஸ் a good trade off. Kill him. யார் நீ? மாட்டீங்களே. காந்தஹாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அவன் பிளேனை கடத்திட்டு போகும்போது அன்னைக்கே சுட்டு தள்ளி இருக்கணும். செய்யல. பண மூட்டையை கொடுத்து வழி அனுப்பி வச்சோம். திருப்பி வந்து பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணான். சைசா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடி. சைசா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காண்டி. எனக்கும் அனுப்பிச்சிருக்காண்டி. அப்படியா? சரி, அவன் எங்க இருக்கான்? மிஸ்ஸஸ் நட்டாஷா ராஜ்குமார், உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருக்கு. இது கமல் சார் வாய்ஸ் மாதிரி இல்லையே. உன் மூஞ்சிக்கே கமல் சார்லாம் பண்ணுவாரு. நான் பண்றதே பெரிய விஷயம். எனக்கு கொஞ்சம் பேச விடுறி. சிட்டில முக்கியமான 3 ஷாப்பிங் மால்ல பாம் வச்சிருக்கியா? இல்ல, அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இப்பவே நீ கிளம்பி என் கூட வெளியே வந்தீனா, மாயஜால்ல படம், மத்தியானம் ஹாட் கிச்சன்ல லஞ்ச், ஈவினிங் மேரி பிரவுன்ல ஸ்நாக்ஸ். நான் உன்னை எங்க பிக்கப் பண்ணோம் அங்கே டிராப் பண்ணிடுவேன். இந்த டீலுக்கு ஓகேன்னா நீ கிளம்பி வந்து